Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் நாம 12th standard maths chapter 1ல இருக்கக்கூடிய important questions என்னென்ன 2 mark 3 mark 5 mark questions செப்பரேட்டா பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலைனா மறக்காம subscribe பண்ணிட்டு பாருங்க. So இந்த 12th standard mathematicsல first chapterல தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே காமன் தான் இது. நான் எக்ஸர்சைஸ் நம்பர் அண்ட் எக்ஸாம்பிள் நம்பர் என்னென்ன அப்படின்றத சொல்றேன். அதுலயும் ஒரு சில क्वेश्चंस வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस என்னென்ன அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம 2 மார்க் क्वेश्चन பார்க்கலாம். 2 மார்க் क्वेश्चनல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस என்னென்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல எக்ஸாம்பிள் 1.3 1.4 1.5 1.6 1.11 1.20 இது எல்லாமே எக்ஸாம்பிள்ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन. அடுத்து தியரம்ல பாத்தீங்கன்னா தியரம் 1.5 1.6 1.7 இந்த மூணு தியரமும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन. அடுத்து எக்ஸர்சைஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸர்சைஸ் 1.1ல क्वेश्चन நம்பர் 8. அடுத்து எக்ஸர்சைஸ் 1.4ல क्वेश्चन नंबर 2. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन. இதில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 1.11 இருக்குது பார்த்தீங்களா, இது வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் இந்த 1.20 இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொஷினும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுலேயே ரொம்ப முக்கியமானது அந்த ரெண்டு கொஷினும். அடுத்ததா 3 மார்க் கொஷின்ஸ். 3 மார்க் கொஷின்ஸ் எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் 1.8 1.9 1.10 1.15 1.17 1.18 1.21 1.38 இதெல்லாம் எக்ஸாம்பிளில் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். அடுத்து எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல கொஷின் நம்பர் 4 கொஷின் நம்பர் 9 கொஷின் நம்பர் 11 இது மூணும். அடுத்து எக்ஸசைஸ் 1.2ல கொஷின் நம்பர் 2 கொஷின் நம்பர் 3 இது ரெண்டும் முக்கியமான கொஷின்ஸ். இதில் எது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் 1.2ல கொஷின் நம்பர் 2 and 3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு கொஷினுமே ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஷின்ஸ். 5 மார்க் கொஷின்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.24 1.33 1.34 1.39 1.40 இந்த எக்ஸாம்பிள் சம் எல்லாமே முக்கியமான 5 மார்க் கொஷின். அடுத்து எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1ல சம் நம்பர் 3 7 13 இந்த மூணும் இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸசைஸ் 1.3ல சம் நம்பர் 2 3 4 5 இந்த நாலும். அதே போல் எக்ஸசைஸ் 1.4ல கொஷின் நம்பர் 3 4 5. அடுத்து எக்ஸசைஸ் 1.5ல கொஷின் நம்பர் 2 3 4. அடுத்து எக்ஸசைஸ் 1.6ல கொஷின் நம்பர் 2 3. அடுத்து எக்ஸசைஸ் 1.7ல 2,3 செகண்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும் இதெல்லாம் முக்கியமான 5 மார்க் கொஷின். இதில் எதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.24 இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஷின். எக்ஸாம்பிள் 1.34 ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஷின். அடுத்து எக்ஸசைஸ் 1.4ல கொஷின் நம்பர் 3 4 5 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். அதே போல் எக்ஸசைஸ் 1.6ல கொஷின் நம்பர் 2 3 இருக்குது பாருங்கள், இதுவும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் இந்த சாப்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க்கு உங்களுக்கு 2 வந்துடும், 2 மார்க் 1 3 மார்க் 1 5 மார்க் 1. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 மார்க்ஸ்க்கு இந்த சாப்டர்லேருந்து கொஷின் வரும். இந்த கொஷின்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக இந்த
1 மார்க்கையும் நீங்கள் புக் பேக் படிச்சிட்டிங்க அப்படின்னா 12 மார்க் இந்த சாப்டர்லேருந்து கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? தட்ஸ் இட். தேங்க்யூ.